பிறகு குருவுடைய நட்சத்திரம், அந்த குருங்கிறது இங்க பாக்யாதிபதியாகவும் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வந்து, இப்ப இந்த கூட்டணிக்கு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 6ஆம் அதிபதியின் பார்வை 8ஆம் வீட்டில் வந்து விழுகிறது. அப்ப 2 நிலைகள்ல பார்த்தோம்னா 6, 8 தொடர்பு. இப்ப இந்த இடத்துல ராசியாதிபதியும் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பா இவர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது ஏற்படும். எந்தெந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய மைண்டு, இவர்களுடைய பூர்வீகம், இவர்களுடைய குழந்தைகள், இவர்களுடைய தொழில், இவர்கள் கொடுத்த வார்த்தைகள், இவர்களுடைய பயணம், இவர்களுடைய வெளிநாட்டு தொடர்பு, இந்த அனைத்து விஷயத்திலும் கடகராசிக்காரர்கள் தயாராக காத்து கொண்டிருக்கலாம். இப்போ இது நாள் வரைக்கும் நிறைய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தோல்வியையும் வெளியில சொல்லிக்கொள்ள முடியாத அவமானங்களையும் சந்திச்சு வந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு ட்ரிகருக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு கடகராசிக்காரர்கள் தயார். அதற்குண்டான வாடிக்கையாளரோ, அதற்குண்டான கஸ்டமரோ, அதற்குண்டான கிளையண்டோ, அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியோ பிப்ரவரி மாதம் இந்த கிரகங்கள் மூலமாக திடீர் யோகமாக இவர்களுக்கு வரும். இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக, பிரதர்ஸ் மூலமாக, சிஸ்டர்ஸ் மூலமாக, வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் குழந்தைகள் மூலமாகவும் இவர்களுக்கு வரும்.